பர்சாத்து கட்சி தலைவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களின் ராஜினாமாவால் பாதிக்கப்பட்ட அதன் பல பிரிவுகளை மறுசீரமைத்து வருவதாக கட்சியின் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பிரிவுகளின் மறுசீரமைப்பில் செயல் தலைவர்கள் அல்லது புதிய குழுக்களை அமைப்பது அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். கட்சியை வலுப்படுத்தும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்க பர்சாத்து ஒவ்வொரு பிரிவிலும் உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கட்சியின் போராட்டத்திற்கு விசுவாசமாக இருக்கும் பல பெர்சாத்து உறுப்பினர்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முன் வருவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கட்சி துணைத் தலைவரின் கடமைகளை நிறைவேற்ற நியமிக்கப்பட்ட அமான் ஃபைசால் அசூமு மற்றும் ராசி ஜீலின் ஆகியோரின் தலைமையில் ஒரு பணிக்குழு மறுசீரமைப்பை மேற்பார்வையிட அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி அதன் செயலகத்தை மேற்பார்வையிடுவார் என்றும் முகைதீன் கூறினார். ராஜினாமாக்களால் பாதிக்கப்பட்ட பிரிவுகளை அடையாளம் காண மாநில தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குவந்தானில் உள்ள ஒரு ராணுவ முகாமில் ராணுவ வீரரான இந்திரன் இறந்ததற்கு பகங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாத் ஷா மற்றும் தங்கு அம்புவான் துங்கு அசீசா அமீனா மைமூனா எஸ்கண்டரியா ஆகியோர் தங்களது துக்கத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு படைகளின் தியாகங்கள் எப்போதும் பாராட்டப்படும் மற்றும் நினைவு கூறப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளதாக பெர்னாமா மேற்கோள் காட்டியுள்ளது. இந்திரனின் குடும்பத்தினருக்கு அவர்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் முழுமையான விசாரணை நடத்த குடும்பத்தினர் அனுமதிப்பார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குவந்தானில் கவச குழு பயிற்சி பெற்று வந்த இந்திரன் கடந்த பிப்ரவரி 18 மயக்கம் அடைந்து தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் மறுநாள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் மற்றும் பலர் பெர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து மற்றொரு மலாய் அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அம்னோ துணை தலைவர் காலிட் நோடின் தெரிவித்துள்ளார். பெர்சாத்துவில் வெடித்த கொந்தளிப்பு முன்னாள் அம்னோ தலைவர்களான டாக்டர் மகாதிர் முகமது மற்றும் முகைதீன் யாசின் ஆகியோரால் 2017 ஆண்டு அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட அம்னோ பிரிந்த கட்சியின் பிளவுபட்ட தன்மையை காட்டுகிறது என்று காலிட் கூறினார். பெர்சாத்துவின் தலைமை எப்போதும் பதவிகளுக்காக போராடுவதாக தெரிகிறது என்றும் அவர்களின் கவனம் மக்களின் தேவைகள் மற்றும் சவால்களில் இல்லை என்றும் அவர் கூறினார். பெர்சாத்து எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பது தங்களுக்கு தெரியும். இது கொஞ்ச வருடங்கள் தான் ஆகின்றன. ஆனால் கட்சி ஏற்கனவே ஆழமாக பிளவுபட்டுள்ளது என்று அவர் கூறினார். பெர்சாத்து போன்ற புதிய கட்சிகளில் நாம் அதிக நம்பிக்கை வைக்க முடியாது என்பதை இது காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். ரூமா பங்சா குழுவின் தலைவராக அவர்கள் அம்னோவுக்கு திரும்புவதை தாம் வரவேற்பதாகவும் மலாய்க்காரர்களை ஆதரிக்க அனைவரும் ஒரே தளத்திற்கு திரும்ப முடியும் என்று நம்புவதாகவும், ஏனென்றால் அது மலாய்க்காரர்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமை இறந்த ராணுவ வீரர் இந்திரனின் குடும்பத்திற்கு உதவி மற்றும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குமாறு பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திரனின் தாயார் உஷா கடந்த 10 ஆண்டுகளுக்குள் தனது மகனையும் ராயல் மலேசியா விமானப்படை விமானியான கணவரையும் இழந்துள்ளதால் அவர் நீண்ட காலத்திற்கு கவனித்துக் கொள்ளப்படுவதையும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். மறைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தை பாராட்டுவதில் அரசாங்கம் அதிக முனைப்புடன் இருக்க வேண்டும் என்றும், ராணுவ வீரரின் தாயார் தனது கணவரை மட்டுமல்ல தனது மகனையும் இழந்துள்ளார் என்றும் குறிப்பிட்ட அவர், இருவரும் நாட்டுக்காக சேவை செய்யும் போது இறந்துள்ளனர் என்று ஃபத்லி ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். சீன நாட்டவர்களிடமிருந்து கிரிப்டோ கரன்சி திருடப்பட்டது தொடர்பாக 12 போலீசார் தற்காலிக பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பெறப்படுவதாகவும் காவல்துறை தலைவர் காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். விசாரணை முடிந்ததும் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரி மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று காலிட் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் காஜாங்கில் நடந்த கிரிப்டோ கரன்சி திருட்டு தொடர்பாக 12 போலீசார் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சசாலி கஹார் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் டிபி எனப்படும் காசநோய் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து குறிப்பாக நெரிசலான அல்லது காற்றோட்டம் குறைவாக உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் முக கவசம் பயன்படுத்துவது சிறந்தது என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. காய்ச்சல், இருமல், சளி அல்லது தொண்டை வலி உள்ளவர்களுக்கு முக கவசம் அணிவது ஊக்குவிக்கப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. நெரிசலான பகுதிகள் அல்லது மோசமான காற்றோட்டம் உள்ள மூடப்பட்ட இடங்களில் சுகாதார வசதிகளை பார்வையிடும் போதும் மற்றும் முதியவர்கள், நாள்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு குறைபாடுள்ள நபர்கள் உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள குழுக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது முக கவசத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் நாட்டில் தற்போது பாதிப்புக்குள்ளாக இருக்கும் 85 விழுக்காடு காசநோய் சம்பவங்கள் மலேசியர்களை உள்ளடக்கியது என்றும் 15 விழுக்காடு வெளிநாட்டினரை உள்ளடக்கியது என்றும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.